ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா கிச்சன் என்ன பார்க்க போகிறேன். நம்ம ஊரில் திருவிழா, இப்போ நம்ம 2ஆம் நாள் திருவிழா அதான் பார்க்க போகிறோம். இது வந்து சிவன் கோயிலில் இன்றைக்கி திருவிழா. நம்ம நேற்று ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்போம், இது செகண்ட் டே வீடியோ. இப்போ பாருங்கள், நம்ம கோயில் வாசலில் நிற்கிறோம். நம்ம போக போக ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். இங்கே பாருங்கள், கோயிலில் இதை கோயிலோட நுழைவாசல். இந்த சாமி பேர் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரர். இது வந்து காமாட்சி அம்மன். இப்போ வந்து காமாட்சி திருநாகேஸ்வரர் வந்து ஊர்வலம் போயிட்டுருக்காரு. சாமி இப்போ போயிட்டுருக்காங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க முஸ்லீம்ஸ், எனக்கு வந்து தெரியாது அந்தளவு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன், அதனால எனக்கு பேச தெரியல. இப்போ வந்து சாமிக்கு வந்து பூ போட போகிறாங்க. ஊஞ்சல் கட்டி அதில் நம்ம பூ போட போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஊஞ்சல் இப்போ சாமி மேலே வந்து பூ படும் பாருங்கள். இப்போ சாமி வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஊஞ்சல் ஆடிக்கிட்டே சாமி மேலே வந்து பூ கொட்டுவாங்க. இது போயிட்ட பிறகு இன்னொரு சாமி காமாட்சி அம்மனுக்கு வந்து போடுவாங்க. பார்க்கலாம். போட போகிறாங்க. போட்டுட்டாங்க சாமி மேலே பூ வந்து. இப்போ சாமி வந்து புறப்படும். இப்போ இருந்தால் செகண்ட் காமாட்சி அம்மன் வருவாங்க. இப்போ காமாட்சி அம்மன் தான் போடுவாங்க. காமாட்சி அம்மனுக்கும் போடுவாங்க, பார்வதிக்கும் போடுவாங்க. பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு
முடிச்சுட்டாங்க 2வது சாமிக்கு. அடுத்து பார்வதி அம்மன் போடுவாங்க, பார்க்கலாம் வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அந்தளவு பேச தெரியாது. அதனால தான் நான் இப்படி வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், பார்வதி அம்மன் போட போகிறாங்க சாமி. நாளைக்கு வந்து 3ஆம் நாள் சாமி வரும். அந்த சாமி பேர் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார். இந்த சாமி பார்த்திங்கன்னா காலையிலையும் வரும், நைட்டும் வரும், ஊர்வலம். ஆனால் நைட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து இருக்காது. அந்தளவு சும்மா ஊர்வலம் போயிட்டு வருவாங்க. எப்பவுமே காலைல தான் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும், நைட்டு தான் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்களும் எத்தனை பேர் கும்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்திருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். திருவிழாக்காக நான் ஒரு 20 கடை வண்டி தான் எடுத்தேன். ஏன்னா அந்தளவு எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. அதனால் திருவிழா பார்த்திங்கன்னா ரங்காராட்டினம் கடைங்க எல்லாமே நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோயிலோட கொடி மரம், கோயிலுக்குள்ளே. இப்போ கோயிலெலாம் மூடிட்டாங்க, சாமி வெளியே ஒண்டிட்டு. இது என்னென்ன எத்தனை நாள் என்னென்ன பண்டிகை என்னென்ன சாமி என்னென்ன மேலே வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.